வணக்கம். இந்த சீரீஸ்ல நாம இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை அலசிட்டோம் இல்லையா? தீர்ப்ப முழுசா பார்த்தோம், வரலாற்றை ஆராய்ந்தோம், அம்பேத்கரோட பார்வையில இருந்த முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம், அரசியல் கணக்குகள், திருச்சபைக்குள்ள நடக்கிற சாதி பாகுபாடுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது சரியா தப்பான்னு பேசுற விஷயம் மட்டும் இல்ல. இத சட்ட ரீதியா தத்துவார்த்தமா நாம அணுக வேண்டிய நேரம் இது. இந்த பகுதியில இந்த மொத்த பிரச்சனையும் நாம 5 முக்கியமான சட்ட மற்றும் தத்துவ பார்வைகள்ல இருந்து பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியில ஆரம்பிச்சு அமர்த்தியா சென்னோட கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் வரைக்கும் ஒவ்வொன்னையும் ரொம்ப எளிமையா ஒரு சராசரி தலித் கிறிஸ்தவ குடும்பத்தோட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. சரி, நம்மளோட முதல் பார்வை கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதாவது அரசியலமைப்பு மாண்பு. இந்த கார்த்த சமீப காலமா ரொம்ப பிரபலமாச்சு. குறிப்பா செக்ஷன் 377 நீக்கின நவ்ஜோத் சிங் ஜோஹர் வழக்கு தீர்ப்புல தான் இந்த வார்த்தை பரவலா பேசப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கோர்ட் அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, பாப்புலர் மொராலிட்டி, அதாவது பெரும்பான்மை சமூகத்தோட கருத்து, அது வேற. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துற மாண்புகள், அது முற்றிலும் வேற. எந்த ஒரு சட்டத்தையும் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துற கண்ணியம், சமத்துவம், தனிநபர் சுதந்திரம் மாதிரியான அடிப்படையான விஷயங்களை வச்சுதான் ஒரு சட்டத்தை எடை போடணும்னு சொன்னாங்க. இப்போ இதே கண்ணோட்டத்துல தலித் கிறிஸ்தவங்களுக்கான இடஒதுக்கீடு மறுப்பை பார்க்கலாம். பெரும்பான்மை மனநிலை, அதாவது பாப்புலர் மொராலிட்டி என்னவா இருக்கு? கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அது இந்து சமூகத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விதமான பயம் கலந்த கருத்து இருக்கு. ஆனா அரசியலமைப்பு மாண்பு என்ன கேள்வியை கேட்கும்? அது கேட்கிற கேள்வி இதுதான். ஒரு சமூகம் பிறப்பின் அடிப்படையில தலைமுறையா ஒடுக்குமுறையை சந்திக்குது. அந்த ஒடுக்குமுறையிலிருந்து அவங்கள பாதுகாக்க நாம ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா அந்த பாதுகாப்பை ஒருத்தர் வேறொரு மதத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மறுக்க முடியுமா? இதான் முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம், இத நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஒரு தலித் கிறிஸ்தவ தாய் தன்னோட மகனை ஒரு அரசு தேர்வுக்காக தயார்படுத்துறாங்க. அப்போ அந்த மகன் கேட்குறான், அம்மா, என் ஃப்ரெண்டு ஹிந்து எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவன், அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனா அதே மாதிரி கஷ்டப்படுற நமக்கு மட்டும் ஏன் அது இல்ல? அந்த அம்மாவுக்கு என்ன பதில் இருக்கும்? அவங்க அரசியலமைப்பின் முகப்புறையில இருக்கிற நீதி, சமத்துவம், கண்ணியம்ங்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது அது தன் மகனுக்கு பொருந்துமா இல்லையான்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? இங்கதான் அரசியலமைப்பு மாண்புக்கும் நடைமுறையில இருக்கிற சட்டத்துக்கும் நேரடியா ஒரு மோதல் ஏற்படுது. சரி, அடுத்ததா இரண்டாவது பார்வைக்கு வருவோம். நம்ம அரசியல் அமைப்போட இதயம்னு சொல்லப்படுற சமத்துவ விதிகள். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 3 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 14, 15 மற்றும் 16. பொதுவா நீதிமன்றங்கள் ஒரு சட்டத்தோட சமத்துவத்தன்மையை சோதிக்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா பிளஸ் ரேஷனல் நெக்ஸஸ். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சட்டத்துல நீங்க 2 குழுக்களை வித்தியாசமா நடத்துறீங்கன்னா அதுக்கு முதல்ல தெளிவான நியாயமான காரணம் இருக்கணும். ரெண்டாவது, அந்த வித்தியாசம் சட்டத்தோட நோக்கத்துக்கு சம்பந்தமானதா இருக்கணும். இப்போ எஸ்சி அந்தஸ்து கொடுத்ததோட நோக்கம் என்ன? சாதி அடிப்படையிலான வரலாற்று ஒடுக்குமுறையால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யறது. அப்படி இருக்கும்போது ஒரே சாதிய பின்னணியிலிருந்து வர்ற 2 குடும்பங்கள்ல ஒருத்தர் இந்துன்னும் இன்னொருத்தர் கிறிஸ்தவர்னும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தருக்கு எல்லா பாதுகாப்பும் இன்னொருத்தருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? நிஜத்துல என்ன நடக்குது? தலித் கிறிஸ்தவர்கள் கிராமங்கள்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல, ஏன் சில நேரங்கள்ல திருச்சபைகள்ல கூட சாதிய பாகுபாட்டை சந்திக்கிறாங்க. அப்போ பிரச்சனையோட வேறு எது? சாதி. ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான கதவு எதுவா இருக்கு? மதம். இதுதான் இங்க இருக்கிற அடிப்படையான முரண்பாடு. இத ஒரு தலித் கிறிஸ்தவ மாணவியோட பார்வையிலிருந்து யோசிப்போம். அவங்க பள்ளிக்கூடத்துல, வெளியில சமூகத்துல, எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு தலித் ஆகத்தான் பார்க்கப்படுறாங்க. ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கிறிஸ்தவன் எழுதுற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சீட்டை இல்லாம ஆக்கிடுது. வழி ஒண்ணுதான், வரலாறு ஒண்ணுதான். ஆனா மதம் வேறங்கிற ஒரே காரணத்துக்காக சமமா நடத்தாம இருக்கிறது எப்படி உண்மையான சமத்துவமாகும்? இப்போ நம்மளோட 3வது பார்வைக்கு வரலாம். இந்தியாவை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து சர்வதேச அளவுல இதை எப்படி பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். குறிப்பா ICRAD, அதாவது அனைத்து வகையான இனப்பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சர்வதேச மாநாடு. இந்த சர்வதேச ஒப்பந்தம் டிசென்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பிறப்பின் அடிப்படையில காட்டப்படுற பாகுபாட்டை ஒரு வகையான இனப்பாகுபாடா பாக்குது. ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கைகள் இது சாதி பாகுபாட்டுக்கும் பொருந்தும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ இது இந்தியாவுக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொன்னா, சாதி பாகுபாட்டுக்கு எதிரான சட்ட பாதுகாப்ப மதம் பார்க்காம பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்க சமமா வழங்கணும்னு சொல்லுது.
ஆனா இங்க தலித் கிறிஸ்தவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் சாதி அடிப்படையிலான சமூக பாகுபாடு தொடர்ந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டிய எஸ்சி இடஒதுக்கீடு, எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மாதிரியான விஷயங்கள் மதத்தின் பேர்ல மறுக்கப்படுது. சர்வதேச சட்டத்தோட பார்வையில இது ஒரு கூட்டு பாகுபாடு. அதாவது நீங்க சாதியால ஏற்கனவே ஒரு அடியை வாங்குறீங்க, அதுக்கு மேல நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை தேர்ந்தெடுத்ததுக்காக இன்னொரு தண்டனையும் அனுபவிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு தலித் கிறிஸ்துவ குடும்பத்துக்கு இது நிஜத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்குது? தத்துவார்த்தமா சர்வதேச சட்டங்கள் அவங்களுக்கு நீதி வழங்கலாம். ஆனா ஒரு அநீதிக்கு எதிரா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரோட அவங்க நிக்கும்போது அந்த ஐநா ஒப்பந்தம் வெறும் ஒரு பேப்பரா மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். நம்மளோட 4வது பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. மிஷல் ஃபூக்கோங்கிற தத்துவஞானி முன்வைக்கிற ஒழுங்குபடுத்தும் அதிகாரம், அதாவது டிசிப்ளினரி பவர். இதன்படி அரசுங்கிறது வெறும் சட்டம் போட்டு மட்டும் மக்களை கட்டுப்படுத்துறதில்ல. சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன தண்டனைகள் மூலமா மக்களோட நடத்தையே அது வடிவமைக்குது. இப்போ இந்த விஷயத்துல அரசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஆர்டிகல் 25 படி நீங்க எந்த மதத்தையும் பின்பற்றலாம்னு சொல்லுது. அது உங்க சுதந்திரம். ஆனா சட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது? நீங்க இந்துவா இருக்கும்போது உங்களுக்கு எஸ்சி இடஒதுக்கீடு, வன்கொடுமை தடுப்புச் சட்டம்னு பல பாதுகாப்புகள் இருக்கு. அதே நீங்க கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ மாறினா அதே சாதிய பின்னணி, அதே கிராமத்துல அதே பாகுபாடு. ஆனா திடீர்னு எல்லா சட்ட பாதுகாப்புகளும் காணாம போயிடுது. அரசு உங்ககிட்ட நேரா வந்து மதம் மாறாதீங்கன்னு சொல்லல. ஆனா நடைமுறையில அது சொல்ற செய்தி இதுதான். நீங்க உங்க மதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா நீங்க தவறான மதத்தை தேர்ந்தெடுத்தா உங்க வாழ்க்கை வாய்ப்புகள் மேல நாங்க ஒரு பெரிய பொருளாதார தண்டனையை சுமத்துவோம். இதுதான் அந்த ஒழுங்குபடுத்தும் அதிகாரம். அப்போ கர்வாப்சிங்கிறது ஆன்மீக முடிவா? இல்ல. ஒரு தலித் கிறிஸ்தவ தந்தையோட மனசுக்குள்ள என்ன ஓடுன்னு யோசிங்க. நான் கிறிஸ்தவத்துல கண்ணியத்தை கண்டேன்னு ஆன்மா சொல்லும். ஆனா என் பிள்ளைங்களுக்கு எஸ்சி இட ஒதுக்கீடு வேணுமேனு யதார்த்தம் சொல்லும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அரசமைப்பு கண்ணுக்கு தெரியாம நிக்குது. இது எப்படி ஒரு சுதந்திரமான தேர்வா இருக்க முடியும்? சரி, நம்மளோட 5வது கடைசி பார்வை, அமர்த்தியா சென்னுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச். இதன்படி ஒரு நாட்டோட வளர்ச்சின்னா வெறும் வருமானம் மட்டும் இல்ல, ஒரு மனுஷனால உண்மையில என்ன செய்ய முடியுது, என்னவா ஆக முடியுதுங்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. இந்த சட்ட விலக்கு தலித் கிறிஸ்தவர்களோட பல அடிப்படை திறன்களை நேரடியா பாதிக்குது. உதாரணத்துக்கு எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்ட பாதுகாப்பு இல்லாததால அவங்களோட உடல் ரீதியான பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. இடஒதுக்கீடு இல்லாததால கல்வி, அரசு வேலைவாய்ப்புக்கான கதவுகள் கிட்டத்தட்ட மூடப்படுது. சுருக்கமா சொன்னா ஒரு கண்ணியமான வாழ்க்கையை திட்டமிடுறதுக்கான சுதந்திரத்தையே இந்த அமைப்பு பறிக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு தலித் கிறிஸ்துவ குடும்பத்துக்கிட்ட என்ன கேள்வியை வைக்குது? நான் என்னவா ஆக முடியும், என் குழந்தைங்க என்னவா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிய வைக்குது. அவங்க கையில வாய்ப்புகளோட பட்டியல் இல்ல, கட்டுப்பாடுகளோட ஒரு பெரிய பட்டியல் தான் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம 5 பெரிய தத்துவங்களை பத்தி பேசணும். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியில இருந்து கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் வரைக்கும். இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பத்தோட ஒரே ஒரு நாள் வாழ்க்கைய, அவங்களோட 24 மணி நேரத்தை எப்படி தீர்மானிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் தியரி மாதிரி தெரியலாம். ஆனா இத ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் வாழ்க்கையில பொருத்தி பார்ப்போம். காலையில பையனுக்கு எஸ்சி ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கலன்னு அந்த அம்மா கவலைப்படுறாங்க. இது சமத்துவம் மற்றும் வாழ்க்கை வாய்ப்புகள் மேல விழுந்த அடி. மதியம் அந்த தந்தை ஒரு அரசு வேலை தேர்வுல இடஒதுக்கீடு இல்லாததால திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறார். இது அவரோட பொருளாதார வாய்ப்பை முடக்குது. சாயங்காலம் தேவாலயத்துக்கு போனா அங்க ஒரு ஓரமா அவங்க ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இது அவங்க கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குது. ராத்திரி டிவி விவாதத்துல ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது, அது இந்துக்களுக்கு அநீதின்னு. இது பெரும்பான்மை மனநிலைக்கும் அரசியலமைப்பு மாண்புக்கும் நடக்கிற சண்டை. கடைசியா நடு ராத்திரி இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பெற்றோர்கள் தங்களுக்குள்ள மெதுவா பேசிக்கிறாங்க, நம்ம பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நாம திரும்பவும் இந்து மதத்துக்கு மாறிடலாமான்னு. இதுதான் அரசின் ஒழுங்குபடுத்தும் அதிகாரம். பாருங்க, ஒரே நாள்ல நாம பேசின 5 தத்துவங்களும் அவங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நாம இதை எப்படி சுருக்கமா சொல்லலாம்? தலித் கிறிஸ்தவர்களை விலக்கி வைக்கிறதுங்கிறது வெறும் சட்டத்துல அப்படி இருக்குங்கிற ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை கிடையாது. இது சமத்துவத்தை சிதைக்கிற ஒரு கட்டமைப்பு, மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற ஒரு கருவி, அடிப்படை மனித மாண்பையே காயப்படுத்துற ஒரு அமைப்பு. இந்த பகுதியில இந்த சட்ட விளக்குல 5 வெவ்வேறு கண்ணாடிகள் வழியா பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய அநீதியா தெரியுதுன்னு நாம பார்த்தோம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த கேள்வி இதுதான். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா அல்லது ஒருவேளை இதுல மாற்றம் வந்தா அடுத்த 20 வருஷங்கள் எப்படி இருக்கும்?
நம்மளோட அடுத்த பகுதியில நாம 3 விதமான எதிர்கால சாத்தியக்கூறுகளை அலச போறோம். 1, நிலைமை இன்னும் மோசமாகிற ஒரு எதிர்காலம். 2வது, உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்வை கொண்டு வர எதிர்காலம். 3வது, நாடாளுமன்றம் ஒரு சமரச தீர்வை கொண்டு வர ஒரு எதிர்காலம். இந்த 3 பாதைகளும் நம்ம எங்க கொண்டு போய் விடும்? அதைத்தான் நம்ம அடுத்த கடைசி பகுதியில விரிவாக பார்க்க போறோம்.